தெளிவு குருவின் திருமேனி காண்பர், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். புலிப்பாணி 300 பாடல்கள் உதவியுடன். பாடல் 182. கிரகநாடி 7. வீரியத்தோன் என்று சொல்லக்கூடிய 3ஆம் வீட்டு அதிபதி குருவுடன் கூடினால் என்ன பலன் நடக்கும் என்பதை எடுத்துரைக்கிறார். பாரப்பா வீரியத்தோன் குருவும் லக்கணத்தில் ஏறி பண்புடனே மிருகத்தால் பாவர் திசை துன்பமாகும். சேரப்பா வட்டமதித்தோணி அவர்களோடு சேர்ந்தார் இடத்தினிலே நிற்பாராகில். இன்னும் ஒரு கருத்தினை நான் உனக்கு கூறுகிறேன், கவனமாக கேட்பாயாக. வீரேன் என்று சொல்லப்படுகிற 3ஆம் இடத்ததிபதி குருவும் லக்கணகேந்திரம் ஏற அச்சாதகன் பாவர் திசையில் மிருகத்தால் துன்பம் நேரும். கூறப்பா சண்டை பல கருவியாலே கொடுந்துன்பம் ஜென்மனுக்கு வாதையாகும். நேரப்பா எனது குரு கடாச்சத்தாலே நேர்மையுடன் புலிப்பாணி நிகழ்த்தினேனே. மேலும் இவர்களுடன் அட்டமத்தோன் சேர்ந்து 6ஆம் இடத்தில் நிற்க பல்வேறு வகையான போர்க்கருவிகளால் அஜென்மனுக்கு கொடுந்துன்பம் விளையும். இதனை சத்குருவாகிய போகரது கர்ணையினால் புலிப்பாணி உனக்கு பொருந்த கூறுகிறேன், கேட்பாயாக. 3ஆம் இடத்ததிபதி குருவுடன் சேர்ந்து லக்கணத்தில் இருந்தால் பாபர் திசையில், அதாவது 3ஆம் ஆதியின் திசையில் மிருகங்களால் மரணாதி கஷ்டங்கள் ஏற்படக்கூடும் என்று சொல்கிறார். 8ஆம் இடம் மரணத்தை குறிக்கும் இடம். இந்த 8க்குடையவரும் 3க்குடையவரும் குருவும் சேர்ந்து சத்ரு ஸ்தானமான 6ஆம் இடத்தில் இருந்தால் சண்டையும் யுத்தத்தில் பயன்படுத்தப்படும் ஆயுதங்களால் ஜென்மனுக்கு கொடிய அனுபவங்களும் மரணம், பயம், கஷ்டங்களும் ஏற்படும் என்று புலிப்பாணி சித்தர் விளக்குகிறார். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ்.